வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 1 நாள் 24 வெள்ளிக்கிழமை நவம்பர் 7, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். எரசை கிராம சிறப்பு செய்தி. எரசக்கநாயக்கனூர் கிராம மக்கள் நமது கிராமம் நமது பொறுப்பு என்ற உணர்தலினால் பழுதுபட்டிருந்த குடிநீர் குழாய்களை அவர்களே பொறுப்பேற்று சரி செய்தனர். இத்தகைய சமூக விழிப்புணர்வு ஒருங்கிணைந்து செயல்படுவதற்காக எரசை கிழக்கு தெருவிற்கு சென்று அம்மக்களை நேரில் பாராட்டவும், 9ஆம் தேதி நடைபெறவிருக்கும் உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி ஊர்வலத்திற்கு அழைப்பு விடுக்கவும் இன்று இரவு பொறுப்பாளர்கள் செல்லவிருப்பதாக எரசை கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் திரு பழனிசாமி தெரிவித்தார். எரசை திருமதி கார்த்திகா தேவி இல்லத்தில் கவனித்த செம்மை இல்ல தகுதிகள். தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை அவர்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடி எரசை பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் இல்லத்திற்கு சென்றிருந்தபோது அவ்வீடு தூய்மை, வீட்டில் அனைத்து பொருட்களும் உரிய இடத்தில் அழகாக வைக்கப்பட்டிருப்பது, நூலகம் மற்றும் தற்சார்பாக இயற்கை உரத்தினாலான காய்கறிகள், அத்துடன் சமூக பங்களிப்பு என்று செம்மை இல்லத்திற்கான 5 அம்சங்களை கவனித்ததாக சர்ச்சில் துரை பாராட்டு தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெறும் நவம்பர் 11 திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் ஏற்பாடு செய்துள்ள 1111 பேர்கள் உலக அமைதிக்காக உலகளாவிய 1 நிமிட அமைதி நேரடி நிகழ்வில் நல்லூர் வட்டத்தின் 25 பேர்கள் மாநில, மண்டல, கள பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ளவிருப்பதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். உலக அமைதிக்கான விழிப்புணர்வு ஊர்வலம் காரைக்குடியில் நவம்பர் 9 காலை 9 மணிக்கு புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் தொடங்கி 10:30 மணிக்கு மீண்டும் அதே இடத்தில் நிறைவு பெறும். முடிவு மீண்டும் கண்ணதாசன் மணிமண்டபம். உறுதி செய்த நபர்கள் 175. காவல்துறை அனுமதி. காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு காவல் ஆய்வாளரால் அனுமதி கடிதம் பெற்றுக்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சி பொறுப்பாளர் தொடர்பு எண் 8248079906. தர்மபுரியில் அமைதி ஊர்வலம் நவம்பர் 10 அன்று நடைபெறும். தர்மபுரியில் 1 நிமிட அமைதி விழிப்புணர்வு ஊர்வலம் நவம்பர் 10 அன்று காலை 9:30 மணிக்கு நகர பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பேருந்து நிறுத்தத்தில் நிறைவடையும். மேலும் விவரங்களுக்கு 9597376088 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கள்ளக்குறிச்சியில் நவம்பர் 9 அமைதி ஊர்வலம் மற்றும் அறிவின் அருவி. கள்ளக்குறிச்சியில் 1 நிமிட அமைதி விழிப்புணர்வு ஊர்வலம் நவம்பர் 9 அன்று காலை 9 மணிக்கு மந்தைவெளி மாவட்ட ஆட்சியரகத்திலிருந்து புறப்படும். 10:30 மணிக்கு அறிவின் அருவி. 11:11க்கு 1 நிமிட அமைதி. 11:20 முதல் 12:20 வரை பொறுப்பாளர்கள் சந்திப்பு நடைபெறவிருப்பதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் இளையராஜா தெரிவித்தார். இன்று உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியில் நாமக்கல் மாவட்டம் ஆசிரம் பள்ளியில் மாணவர்கள். தகவல் டாக்டர் ரேவதி. சிவகங்கை மாவட்டம் இடையமேலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியை லட்சுமி அவர்களின் வழிகாட்டுதலில் மாணவர்களின் 1 நிமிட அமைதி. திருச்சி கருமண்டபம் PUPS தொடக்கப்பள்ளியில் ஆசிரியை மல்லிகா வழிகாட்டுதலில் இன்று உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி அனுசரித்த அனைவருக்கும் ஓர் உலகு கள பொறுப்பாளர் சங்கீதா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தனிமனித 1 நிமிட அமைதி மூலம் உலக அமைதி சாத்தியமே. நவம்பர் 11 பகல் 11:11 மணிக்கு உலகளாவிய அளவில் கடைபிடிக்கவிருக்கும் 1 நிமிட அமைதியை நாம் குழுவாக, வீடு, நண்பர்கள், 5-10 நபர்கள் கூட ஆங்காங்கே கடைபிடிக்கலாம். அதை காணொளி படம் எடுத்து நம்பிக்கை செய்திக்கு அனுப்பி வைக்கவும். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்ஃபி லிசார். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.